ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 2026 என்ன பலன்னா, முதலாவதாக 2ஆம் இடத்துல குரு வந்தார். வந்தார். ஆனா வந்தவர் வேலை பார்த்தாரா? இல்ல. அப்படியே வக்கரமாவே சுத்திட்டு இருக்கான் சார். இந்த ஆளு வக்கர குருவின் உக்கர பலன். நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ்ல கூட நிறைய பேசணும். இந்த ஆள் எதுக்கு வக்கரம் ஆகுறான்னு தெரியல. இந்த சனி இவங்க எல்லாம் ஏண்டா வந்தீங்க, ஏதாவது நல்லது பண்ணுங்கடா, கெட்டதுனா மட்டும் கரெக்டா பண்ணுவாங்க. சந்திராஷ்டமம்னா நீங்க நோட் பண்ணிக்கங்க. இன்னைக்கு நாள் கண்டிப்பா நமக்கு உழுவும். நமக்கே தெரியும் சந்திராஷ்டமம் வந்துருச்சுடா. ஆனா அதே மாதிரி நல்லது நடக்கும்போது நமக்கு தரணும்ல. ஏன் எனக்கு நடக்கல? ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, 2ஆம் இடத்துல குரு வந்தாரு சார், பணம் தரணும்ல சார், நியாயம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? அது ஏன் அவர் செய்யல என்றால் அவர் வக்கரமா இருந்தார். இந்த வருடம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் விபரீத ராஜயோகம் 3ஆம் இடத்துல தருவார். இப்போ இந்த குரு பகவான் வக்கரம் எல்லாம் தெளிஞ்சு எல்லாம் பார்ட்டி மோடெல்லாம் முடிஞ்ச அடுத்த நாள், அப்பா என்னப்பா ஆச்சு, என்ன வேலைக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு பகவான் இப்போதான் மீண்டுட்டார். வக்கரெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஜனவரியிலிருந்து குரு பகவான் என்ன பண்ண போறார்? ஒரே பார்வையா 5ஆம் இடம் 6ஆம் இடத்தை பார்த்துறார். 5ஆம் பார்வையா 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது ரண ருண ரோக சத்ரு எல்லாம் பார்த்துறாரு. வியாதி கடன் கஷ்டமெல்லாம் போயிடும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. முக்கியமா ஸ்கின் இஷ்யூஸ், கருமுட்டை பிரச்சனைகள், குழந்தை பிறப்புல பிரச்சனைகள் இருந்தா அதெல்லாம் சரியாயிடும். ரிஷபராசிக்கு ஒரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இந்த சொல்லுவாங்கல்ல, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மணமுடிப்பதில்லை, மணமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சேர்ந்து போவதில்லைன்னு ஒரு பாட்டு வரும். இது அப்படியே பாட்டு பாடி பாருங்களேன் ரிஷபராசிக்காரர்கள். என்னென்னா, சில விஷயம் சுச்சுவேஷன் நாம் ரொம்ப எதிர்பார்த்துருப்போம், அது நடக்காமல் போயிடும். அந்த இடத்துல தான் ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப மனசை விட்டுடுவோம். மனசை விடாதீங்க. இதை தான் இந்த பாட்டு நமக்கு தத்துவம் கொடுக்குது. நீ எதிர்பார்த்த விஷயம் நடக்கலை, அதுக்காக மனசை விடாத ராஜா. மனசை விட்டுட்டு விரக்திக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? இதை விட ஒரு பெஸ்ட்டாக ஒன்று கிடைக்க போகுது, பெஸ்ட்டாக ஒன்று யோசிக்க போகிற, நம்ம மனசுக்குள்ளே இன்னொன்று பெஸ்ட்டாக வரப்போகுது. இதுதான் ரிஷபராசியோட பலம். ரிஷபராசி நேயர்களுக்கு குரு என்ன செய்ய போகிறாருன்னா, உங்களுக்கு செல்வம் செழிப்பு அப்படிங்கிறத அள்ளி கொடுக்க போகிறார். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரனுடைய வீடு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் ஆகாது. குரு தேவகுரு, சுக்கிரன் அசுரர்களின் குரு. ஏதோ ஒரு வகையில் யுத்தத்தை சந்திச்சவங்க இல்லையா? அப்போது எந்த இடத்துல குரு உங்களுக்கு பாடம் கற்பிக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பூமி வாங்கலாம், இல்லை எங்கேயாவது பிரயாணம் பண்ணி போகலாம். கையில் உங்களுடைய வசதிக்கு மிஞ்சின பணம் புழங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வரும். செல்வ செழிப்புக்கு குறை கிடையாது. அது குரு கொடுக்க போகிறார். ஆனால் எங்கே கை வைப்பார் அப்படின்னா, ஒழுக்கத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத குரு பார்ப்பார். இங்கே ஒழுக்கம் தவறிடவே கூடாது. அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, மண் பொன் மாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி விஷயங்களில் ரிஷபம் சிக்கிக்காமல் இருக்கணும். ஏன்னா அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் குரு அமைச்சு கொடுக்க மாட்டார். சுக்கிரன் அந்த செழிப்பை பார்க்குறப்போ அதை மிஸ்யூஸ் பண்ணுறக்கான சிச்சுவேஷனுக்கு சுக்கிரன் அழைச்சிட்டு போகிறப்போ குரு உபதேசங்களை கேட்டு கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது ரிஷபத்துக்கு நல்லது. ஏன்னா ஹவுஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கு சொந்தக்காரங்க யார் அப்படின்னா அது ரிஷபம் தாங்க. ஸோ ஸ்வீட்டில் நீங்கள் எப்பயுமே சரியான ஃபுட்டீஸ், சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. ரிஷபராசி எதில் கவுக்கலாமோ இல்லையோ சாப்பாட்டில் கவுத்தரலாங்க. அவங்களுக்கு விதவிதமாக சாப்பாடு வேணும். கொஞ்சம் அப்படியே லேசியாக அப்புறம் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லக்கூடிய, தூங்கும்போது கூட எழுப்புனா ஒரு 5 நிமிஷம் சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா ரிஷபராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. கொஞ்சம் சுகமாக வாழக்கூடிய, நிறைய சுவையில் திளைக்கக்கூடிய, ஒரு மாதிரி லைஃப்பை ஜாலியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யார் அப்படின்னா ரிஷபராசி ஆட்கள் தான். ரிஷபராசி ஆட்களை சீண்டவே கூடாது. அவங்கள மாதிரியான சாஃப்டே கிடையாது, அவங்கள மாதிரி அப்படியே வெகுண்டல்றவங்களும் கிடையாது. அவங்கள யாராவது சீண்டிட்டாங்கன்னா அவங்கள மாதிரி பழி வாங்குதல் அப்படின்றது யாருக்குமே இருக்காது. அவங்களுக்கு தான் உள்ளுக்குள்ளே வச்சு காலம் முருண்டா வெயிட் பண்ண அப்படின்ற மாதிரி திரும்ப ரிவெஞ்ச் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா ரிஷபராசி ஆட்கள் தான். ரிஷபத்துக்குள்ள இன்பில்ட்டாவே ஒரு விஷயம் உண்டு. என்னோட அன்பு லௌகீக வாழ்க்கை, லவ் ரொமான்ஸ் அப்படின்ற மாதிரியே லைஃபை ஓட்டிடுவேன். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நான் திருந்திடுவேன். நாலா பக்கமும் ஏமாற்றம் அப்படின்றத அனுபவிக்கும் போது
ரிஷபத்துக்கு சட்டுன்னு வந்து பாத்தீங்கன்னா மண்டையில உரைக்கும். நம்ம வாழ்க்கை மத்தவங்க நம்பி நம்பி ஏமாறுறதுக்கு இல்ல. நம்ம வாழ்க்கை பொதுவா சுய ஜாதகத்துல சொல்லுவாங்க செவ்வாய் சுக்கிரன் சம்பந்தப்பட்டிருந்தா ஏமாற்றங்கள் அப்படின்றது வரும் அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு அப்படிலாம் சம்பந்தப்படணும்ன்ற அவசியமே இல்லை. நீ ரிஷபமா நீ ஏமாறுறது கேரண்டி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா பொதுவா வந்து பாருங்க, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன அப்படின்னா உண்மையான அன்பு கிடைக்கிறது. இதை இவங்க எதிர்பார்ப்பாங்க. உண்மையான லவ், உண்மையான அன்பு, என் மேல உயிரை விடணும். இந்த சினிமா எல்லாம் காமிக்கிறாங்க பாத்தீங்களா, உருகி உருகி லவ் பண்றது, கண்ணோட கண் பார்த்து லவ் பண்றது, கையோட கை சேர்த்து லவ் பண்றது, மணிக்கணக்கா ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்குது. இதெல்லாம் முடியுமா? ரிஷபத்தால முடியும். எல்லாமே முடியும் ரிஷபத்தால. அந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா லவ் பண்ணுவாங்க. ஆனா ஏமாற்றம் அப்படின்றது தான் மிஞ்சும். இப்போ ரிஷபராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப இன்டென்ஸாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஐடியாஸை வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த. பட் ஆனால் அவங்களுக்குள்ள இருக்க விஷயத்த வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கணும். ஓகே. இன்னொன்று ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அவங்க குலதெய்வத்தை தப்பாக கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஃபேமிலியில் குலதெய்வத்தை மாற்றி கும்பிட்டோ இல்லை குலதெய்வத்தை ஒழுங்காக கும்பிடாமல் இருக்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டு தான் ரிஷபம். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா எல்லாமே லேட்டாக தான் நடக்கும். அவங்க லைஃப் அவங்களே சூஸ் பண்ணி கரெக்டாக போயிட்டாங்கன்னா அது நடந்துடும். ஓகே. அவங்க லைஃப்பை இன்னொருத்தங்கள்ட்ட போய் அவங்க கொடுக்குறப்ப எல்லாமே லேட் ஆகும். சில விஷயங்களை அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒருத்தங்களை நம்பிட்டாங்கன்னா அவங்க கரெக்டுன்னா அவங்க கரெக்டுன்னே இருந்துருவாங்க. பட் ஆனால் அவங்களுடைய ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும். ரிஷபராசிக்காரங்களோட ரிசர்ச். இப்போ ஒருத்தவங்க போய் சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் சிரிச்சுக்கிட்டே கேட்டுட்டு இருப்பாங்க. எக்ஸ்பிரஸ் கூட பண்ண மாட்டாங்க. த மோஸ்ட் நான் எக்ஸ்பிரசிவ் பர்சன் இஸ் ரிஷபம். பண்ணக்கூடாத விஷயங்கள் வந்து வெள்ளி விற்க வேண்டாம். ஓகே. வெள்ளியை சேர்க்கணும். தங்கம் இவங்க கிட்ட இருந்து போகும். தங்கம் போகும், தங்கம் விற்பாங்க, தங்கத்தெல்லாம் அடமானலாம் வைப்பாங்க. என்ன பண்ணனாலும் வெள்ளியை எப்படியாவது கொண்டு வந்து வச்சிடணும். ஒரு 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 அமௌண்ட் வருது, அதில் கொஞ்சமாவது ஒரு 10% 20%க்காவது ஒரு வெள்ளியை சின்ன காயினாவது இவங்களுக்கு வந்து அந்த அஃபர்மேஷனே வெள்ளியில தான். வெள்ளி காயின் வச்சுக்கிறது, அவங்க பர்ஸில் வச்சுக்கிறது. இவங்க யார்கிட்டயாவது போய் ஒரு வெள்ளி கிஃப்ட் பண்ணனா கூட இவங்களோட லக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். வெள்ளியே வெளியில கொடுத்துறவே வெளியில இவங்க கையால யாராவது நீங்க ரிஷபராசியா எனக்கு கொஞ்சம் வெள்ளி கொடுங்க, ஒரே ஒரு வெள்ளி கொடுங்க, நான் நல்லா இருக்கணும் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருப்பாங்க. மற்றவங்க டெவலப் ஆவாங்க. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்களுக்கு இது மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள். ராசிக்கு அதிபதியோடு 3ஆம் இடத்தின் அதிபதியும் 5ஆம் இடத்தின் அதிபதியும் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருக்கிறார்கள் என்பது மிகச்சிறந்த யோகம். காதல் உறவுகள் மலரும். பலருக்கு காதல் வெற்றி ஆகும். அப்படியெல்லாம் சிலருக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு. அதே நேரத்தில் காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய ஒரு நல்ல விஷயம், நல்ல செய்தி இன்னைக்கு கூடி வரும்.